இது வெஸ்டிங் டைம்ல போகக்கூடாது. தேவா நீங்க எதுக்கு? ரமணா, ரமணா, டாக்டர் சார், ரமணா ஒரு பொழப்பானா? அது பொழப்பானா மாட்டானா சொல்ல முடியாது. எப்படி நடந்தது? தேவா கொஞ்சம் பொறுமையா அங்க பாருங்க, அப்புறம் பேசுங்க. எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்க? ஒரு ஆள். யாரு? பந்தலு? சூர்யா. போய் கூட்டிட்டு வா. தேவராஜ் வர சொன்னார். கையோட கூட்டிட்டு வர சொன்னார். நீயா வரியா இல்ல கூட்டிட்டு போணுமா? கையெடு. எடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பார்க்கணும்னா உங்க தேவராஜ் இங்க வர சொல்ல. அண்ணா, அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. அப்பா கையில காசே இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? உங்ககிட்ட ஏடா புறா எவ்வளவு பணம் வச்சிருக்க? இவ்வளவுதானா? ஆமாண்ணா. பத்தாதேடா. ஏய் ஏய், கையில பணம் வச்சிருக்கேன்? போய் சொல்லாத. நிஜமா இல்ல. அது இங்க தா. இது எங்க அம்மா. அது கண்ணா வாடா. இந்த குழந்தையோட அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல். போனா கொடுக்க முடியாது. தா. உன் வலையில எங்கேயும் போயிடாத, திரும்பி உங்ககிட்ட தான் வரும். கொடு. கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்குறேன். வாடா. எது கழுறீங்க? வெறும் பணம் வச்சுக்க. ரமணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நீ இருக்க மாட்டே. தேவராஜன், என்ன செய்வே தேவராஜ்? உன் ஆளுங்களை வச்சு என்ன கொண்டு இல்ல?
வர சொல்லு. என் உயிர் போறதுக்கு முன்னால இங்க 10 உயிர் போகும். நியாயம் ஒண்ணு இருக்கு. உன் ரமணா என்ன செஞ்சான்னு கேளு. என்ன செஞ்சா? பந்துலு அது தெரியாம மிரட்டாத. ரமணா என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா 10 வருஷமா என் கூட இருந்திருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வரல, இந்த சூழிய இருக்க மாட்டான். வேண்டாம், நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. தொலைஞ்சு போயிடுத்து நான் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டேன். இது அவங்களுக்கே கொடுத்துருங்களேன், அந்த பொண்ணோட அம்மாவுக்கு. உன் பேர் என்ன? சுப்பு, சுப்புலட்சுமி. இதப்பா, ஏதாவது நல்லது பண்ணணும்னா அதை நீயே உன் கையால பண்ணு. புரியுதா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط غير المغضوب عليهم ولا الضالين آمين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அண்ணா, ரமணா ஆஸ்பத்திரியில் செத்துட்டானா? போலீஸ் தேடி வந்திருக்கு. உன் பேர் என்ன? சூர்யா. உங்க அப்பா பேர் என்ன? காது கேட்கல? உன் அப்பா பேர் என்ன? தெரியாது. உன் அம்மா பேர் என்னடா? தெரியாது.
அப்பன் பேரு தெரியாது, அம்மா பேரு தெரியாது. தெரியாதுடா. கல்யாணி, என்னாச்சு? அர்ஜுன் வரல? இல்ல, பாண்டவபுரத்துல 100க்குள்ள சண்டையா போயிருக்கான். என் மகனுக்கு எதுவும் ஆகாது இல்ல? இதுல கையெழுத்து போடு. உன் பொருள் எல்லாம் சரியா இருக்கா பாரு. நீ போலாம். இந்த ராமோதர வாக்குமூலம் கொடுத்துட்டான். ராஸ்கல் புதுசா இப்ப வந்து ரமணன் சாவுக்கு நான் தான் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான். அவனை தூக்கி உள்ள போடுங்கடா. ஏ தேவா, எதுக்காக நீ வெளியே கொண்டு வந்த? தேவராஜன் பெரிய உத்தமன் இல்லை, ஆனா நியாயம் ஒண்ணு இருக்கு. ரமணா செஞ்ச தப்பு, நீ செஞ்ச நியாயம். என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, மன்னிச்சிடு. ஒரு பேர் தெரியாத அனாதைனா ஆயுசு முழுக்க ஜெயில கிடந்த செத்திருப்ப. உன் ஆளு உள்ள இருப்பி என்ன வெளியே கொண்டு வந்திருக்க. உனக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? நான் உனக்கு என்ன தர முடியும்? எதுவும் வேணாம். என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, என் உயிர்.